அந்தணர் பாகம் 5 அத்தியாயம் 13. மேலை சாளுக்கியம் போவது கெட்டிக்காரத்தனமா? என்னையா சொல்கிறீர்? அந்தணர் ஒருவர் உரக்க கேட்டார். ஆம், கங்க தேசம் வரையில் சோழ தேசத்தின் கொடி பறக்கின்ற ஆட்சி. அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசம். அதுவரை தங்கு தடையின்றி பிரயாணம் செய்யலாம். அதாவது கிட்டத்தட்ட அரசர் போகின்ற தூரத்திலே முக்கால் தூரம் தாண்டியதும் மேலை சாளுக்கியம் வந்துவிடும். உள்ளே நுழையும் போது நம்பூதிரிகளாக நுழைந்து விடுவது என்று திட்டமிடுகிறதாம். அல்லது கங்க தேசத்தின் விளிம்பிலேயே நின்று அரசருக்கு விடை கொடுத்துவிட்டு அரசருடைய படைகள் பெரும் பகுதி நகர்ந்தவுடன் அதிலே கலந்து கொண்டு இவர்களும் நடந்து போய் போர் முனை வரை நின்று பார்த்துவிட்டு வருவது என்று சொல்கிறார்கள். அப்படியா? அப்போது நாம் என்ன செய்வது? இந்த கேள்வியை பல அக்ரஹாரத்து அந்தணர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அக்ரஹாரத்துக்கு 2 பேர் என்று அனுப்பலாமா என்றும் யோசனை இருக்கிறதாம். ஒரு அக்ரஹாரம் 4 பேர் 10 பேர் அனுப்பினாலும் கூட ஆட்சேபனை இல்லை. மேலை சாளுக்கியம் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 17 நாள் பயணம். அடே அப்பா, பகல் முழுவதும் பயணம் செய்தால் 17 நாட்களில் சேர்ந்து விடலாம். ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பல்லவா? ஆமாம் ஆமாம். ஆனால் அரசர் இதை விரும்புவாரா? எதற்கு? இதெல்லாம் இடைஞ்சல் என்று சீறினால்? அப்படி சீறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனையா அப்படி சொல்கிறீர்? போகின்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உதவியாகத்தான் இருப்பார்கள் என்று அரசர் நம்புகிறார். ஏனெனில் 5ஆம் வருணத்திரை அதிகம் அழித்து போவதில்லை. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு விசிறினாலோ மருந்து கொடுத்தாலோ அல்லது அவர்கள் குளிக்கும் போது அவர்களது குதிரைகளை பிடித்து கொண்டு நின்றாலோ கவலையில்லை. கூடாரத்து சாமான்களை இறக்கி வைப்பது போன்ற சிறிய வேலைகளையும் அந்தணர்கள் செய்யலாம். என்னப்பா இது, விளையாடுகிறாய்? இதுவரை இல்லாத ஒரு இழிநிலைக்கு தள்ளிவிடுவாய் போல் இருக்கிறதே. வேறு வழியில்லை என்று மருவூர் அந்தணர்கள் நினைக்கிறார்கள். மருவூர் அந்தணர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அதுவும் தவிர எதுவும் செய்வதற்கு நெஞ்சரும் உள்ளவர்கள். இப்பழியை துடைத்தே ஆக வேண்டும் என்று இருக்கிறார்கள். வரகூர், ஒன்பத்துவேலி, கிருஷ்ணன் கோயில், திருப்பூந்துருத்தி போன்ற ஊர்களில் அந்தணர்களால் தான் அரசருக்கு எதிரான இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்று குற்றம் சொல்கிறார்கள். அதை தாங்கள் நீக்கப் போவதாக சபதம் செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் விருப்பப்பட்டால் மருவூர் அந்தணர்களோடு சேர்ந்து கொண்டு மேலை சாளுக்கியம் வரை போய் வரலாம். அதுவும் தவிர என்ன, அதையும் சொல். மேலை சாளுக்கியத்தில் நல்ல சிவன் கோயில்கள் இருக்கின்றன. அங்கு சிவனரி செல்வர்களும் அதிகம். வேத பண்டிதர்கள் அதிகம். நர்மதையாலும் துங்கபத்ரையாலும் பெருத்த வயல் நிலங்களில் அந்தணர்கள் ஆட்சி செய்கிறார்களாம். அவர்களையும் நாம் சந்திக்கலாம். கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்யலாம். அதுவும் நல்ல மனமாறுதலாக இருக்கும். பெரிய விஷயங்களை தெரிந்து கொண்டதாக இருக்கும். ஒரு படையோடு யாத்திரை போவது நல்லது தானே என்று கேட்கிறார்கள். அதற்கான பயிற்சிகளிலும் இறங்கிவிட்டார்கள். அடடா, என்ன பயிற்சி? இதற்கு ஏன் பயிற்சி? பயிற்சி இல்லாமல் முடியுமா ஐயா? ஒருவேளை குதிரை கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள், நடக்க வேண்டாமா? எனக்கு ஒரு கேள்வி. என்ன? ஒருவேளை நமது சக்கரவர்த்தி அந்த படையெடுப்பில் தோல்வியுற்று திரும்பினால்? ஒரு மத்திம வயது அந்தணர் கேட்க எல்லோரும் அவரை திரும்பி பார்த்து முறைத்தார்கள். முட்டாள்தனமாக பேசாதே என்றார்கள். இவர்கள் கூட வந்ததால் தான் தோல்வி ஏற்பட்டது என்று எவனாவது கொளுத்தி போட்டுவிட்டால் போதும். அது குப்பென்று அரசருக்கு கோபம் வந்துவிடும். வந்ததும் முதல் வேலையாக நம்மையும் துரோகிகள் என்று நாடு கடத்தலாம். அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று மருவூர் அந்தணர்கள் சொல்கிறார்களாம். அடப்பாவிகளா! அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. எந்த வேலையிலும் ஆபத்து இருக்கிறதல்லவா? அதிலும் உண்மை இருக்கிறது. நாம் மேலை சாளுக்கியம் போகிறேன், ஒரு அந்தணர் உரக்க கத்தினார். பல பேர் அதை ஹூங்காரமாகவும் மேல் துண்டை விசிறி போட்டும் ஆரவரித்தும் வரவேற்றார்கள். நமது கிராமத்திலிருந்து 10 கல் தொலைவு எது? அரண்மனை. அப்படியா? தினமும் ஒரு முறை தஞ்சை அரண்மனையை போய் பார்த்துவிட்டு வருவது என்ன தவறாகிவிடும்? 1 மாதம் பயிற்சி செய்தால் உடம்பு வலுப்பெறும் அல்லவா? நிச்சயமாக. வேத பாடங்கள் கற்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அது போதும். மேலை சாளுக்கியம் போய் வந்துவிட்டால் முழுமையாக தேர்ச்சி பெற்றவனை விட நாம் முக்கியமானவனாகி விடுவலாம். நல்லது. விளக்கு, தட்டு என்று பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள். ஆரவாரமாக பூஜை செய். இதை பார்த்தால் போதும், அந்தணர்கள் நமக்காக பூஜை செய்கிறார்கள் என்று சேனாதிபதிகளும் உபசேனாதிபதிகளும் அரசருக்கு சொல்லிவிடுவார்கள். எங்கு கிளம்பி விட்டாய்? மருவூர் அந்தணர்களை போய் பார்த்துவிட்டு வருகிறேன். எதற்கு? ஒரு முறை நன்றி சொல்லலாம், சிநேகமாக்கிக் கொள்ளலாம் அல்லவா? அடே அப்பா, மருவூர் புத்தி உனக்கும் வந்துவிட்டதே.
காரணமின்றி நரி இடமும் போகாது வலமும் போகாது. சரி சரி போய் வா என்று சொல்லிவிட்டு அந்த அந்தணர் குழு கலைந்தது. ஐயா, தஞ்சாவூரின் வடக்கு பக்கம் இருக்கின்ற அந்தணர்கள் அரசரோடு மேலை சாளுக்கிய படையெடுப்புக்கு போவதாக சபதம் செய்திருக்கிறார்கள். நாமும் போவது நல்லதில்லையா? தேவாரம் ஓதும் இளைஞன் சிவாச்சாரியார் நால்வரை பார்த்து கேட்டான். அவர்கள் சற்று விலகி அவனுக்கு அமர ஆசனம் கொடுத்தார்கள். திருஞான சம்பந்தம், இப்படி உட்கார், இளநீர் குடிக்கிறாயா என்று கேட்டார்கள். அவன் பக்கம் ஒரு காயை உருட்டி விட்டார்கள். அங்கே இருந்த இளைஞனான ஒரு பிராமணன் கை உயர்த்தினான். மெல்ல தலை சாய்த்து திருஞானம் இளநீர் குடித்தான். இளநீர் சுவையாக இருந்தது. ஒரு சொட்டு இளநீர் கூட தேங்காயில் தங்காமல் திருஞான சம்பந்தம் தொண்டையை நனைத்தது. இப்போது ஒரு 10 தேவாரம் பாடலாம் அல்லவா? அந்த பிராமணன் கேட்டான். ஆமாம், தேங்காயின் சுவை தொண்டையை நனைத்து பாட வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்திவிட்டது. இதுதான் இதுதான் முக்கியம். உன் வேலையை செய்வதற்கு மற்றவர் உதவ வேண்டும். மற்றவர் வேலையை செய்ய நீ உதவ வேண்டும். ஆனால் சோழ தேசத்தில் எல்லாம் வகை தொகை இல்லாமல் நடக்கிறது. எதற்கு அந்தணர்கள் மேலை சாளுக்கியம் போக வேண்டும்? போருக்கு போய் தஞ்சையின் அந்தணர்கள் வன்முறையாளர்களாக மாறிவிட்டால் வைதிகம் பார்ப்பது யார்? எங்களது அந்தணர் குழுவிலும் அரசரோடு போவதை பற்றி பேச்சு வந்தது. ஒருவரும் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டோம். மறந்தும் போக வேண்டாம் என்று தீர்மானித்தோம். நமது வேலை சிவப்பணி, கோயிலை பராமரித்தல், அரசர் அங்கு வெற்றி பெற வேண்டும் என்று இடையராது பூஜை செய்தல். ஒவ்வொரு சேனாதிபதியும் வீட்டிற்கும் போய் உபசேனாதிபதிகளை சந்தித்து அவர்களிடமிருந்து சிறு தொகையை வசூலித்து அரசர் என்று போருக்கு கிளம்புகிறாரோ அன்று மகா சண்டி யாகம் நடத்துவதாக தீர்மானித்திருக்கிறோம். அரசர் போரிலிருந்து வெற்றி வாகை சூடி திரும்பும் வரை அந்த சண்டி ஹோமத்தின் தழல் எரிந்து கொண்டிருக்கும். அந்த பிராமண இளைஞன் பொறுமையோடு பேசினான். அரசர் வர 1 வருடம் ஆயிற்று என்றால் என்ன செய்வீர்கள்? திருஞான சம்பந்தம் கேட்டான். அந்த 1 வருடமும் சண்டி யாகம் நடந்து கொண்டுதான் இருக்கும். நவசண்டி என்று 9 விதமான துர்க்கைகள் உண்டு. தினம் தினம் ஒவ்வொரு துர்க்கைக்கு என்று நாள் தவறாது ஹோமம் நடக்கும். இந்த விஷயத்தை அரசரிடம் தெரிவிக்கவும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இப்படி செய்வதை விட்டுவிட்டு மேலை சாளுக்கியம் போகலாம், அரசருக்கு முன்னே நின்று அவர் வருகைக்கு வரவேற்பு தெரிவிக்கலாம். இப்படியெல்லாம் நினைப்பது குறுக்கு புத்தி. அவர்கள் யோகிதையை விட்டுவிட்டு அந்த அந்தணர்கள் கீழே இறங்கிவிட்டார்கள் என்பதை காட்டும் செயல் இது. ஞானசம்பந்தா, ஓதுவார்கள் எல்லோரையும் திரட்டி எங்களுக்கு துணையாக இருக்கச் சொல். வைதீக அந்தணர்களை நம்புவதை விட உங்களை நாங்கள் நம்புகிறோம். நாம் ஒட்டுமொத்தமாக பெரும் கூட்டமாக போய் நின்றால் சிவநெறி செல்வரான சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு இடையே கோயில் பணிகளுக்கு இடையே வேறு பணி உண்டா என்று கேட்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் சிற்பிகளுக்கு அருகே போய் அவர்கள் வேலை துவங்கும் முன்பு 2 நாழிகை தேவார பதிகங்கள் பாட தீர்மானிப்பதாக நீங்கள் சொல்லுங்கள். அரசர் அகமும் முகமும் குளிர்ந்துவிடும். ஏனெனில் அரசர் படைகளோடு சோழ தேசத்தை விட்டு நகர்ந்த பிறகு இங்கு ஆளப்போவது சிற்பிகள். நான் சொல்வது புரிகிறதா? வல்லவரையர் வந்தியத்தேவரும் குந்தவையும் மூவேந்த வேளாரும் வெகு நிச்சயமாக இங்கே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கவனம் முழுவதும் அரசரிடமிருந்து வரும் தகவலை பொறுத்துதான் இருக்கும். இங்கே உள்நாட்டு நிர்வாகங்கள் முழுக்க சிற்பிகள் கவனித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்படியா சொல்கிறாய்? கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் இங்கு இருப்பின் அது நடைபெறாதே. அட, அவர் சேனாதிபதி. அவர் இல்லாமலா படையெடுப்பு? அவரை இந்த முறை படையெடுப்புக்கு அனுப்ப மாட்டார்கள் என்று ஒரு பேச்சு நிலவுகிறது. மேலும் தள்ளாமை வந்துவிட்டதல்லவா? இருப்பினும் அவர் தஞ்சையின் வடமேற்கு எல்லையில் காவல் இருப்பாரே தவிர இங்கு அமர்ந்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம். எப்படி? ஒருவேளை நமது படைகளுக்கு பின்னடைவு ஏற்படின் மறுபடியும் தாக்க இன்னொரு தலைவரும் இன்னொரு படையும் தயாராக இருக்கும். அடே அப்பா, சிவாச்சாரிகளாக இருந்து கொண்டு பெரிய அரசியல் பேசுகிறீர்களே, அதுவும் படை நடத்துதல் பற்றியெல்லாம் இத்தனை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. எல்லாம் பழக்க தோஷம்தான். யாரோடு பழக்கம்? அந்த ஆந்தன இளைஞன் கேட்டான். சேனாதிபதிகளும் உபசேனாதிபதிகளும் குடும்பத்தோடு கோயிலுக்கு வருகிறார்கள் அல்லவா? மாலை போட்டு திருநீர் அளித்து சந்தன பிரசாதங்களையும் தொன்னையில் வெண்பொங்கலையும் கொடுத்து எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்று சொன்னால் அகமகிழ்ந்து பேசத் தொடங்கி விடுவார்கள். படையெடுப்பு உறுதிதானா? உறுதிதான். நாளை நாள் நன்றாக இருக்கிறது. நாளையே ஒரு 10 ஓதுவார்கள் சிற்பிகளிடம் போய் தேவார பாடல் பாடும் வேலையை துவங்கி விடுவோம். பெருந்தச்சர் குஞ்சரமல்லரிடம் பேசினால் என்ன? சொல்லிவிட்டு செய்தால் என்ன? ஏன்,
செய்துவிட்டு சொல்லலாமே. தேவாரம் பாடாதே என்று தடுத்து விடுவாரா? அதுவும் சரிதான். ஏதோ தோன்றியது, வந்தோம். கோயில் பணி நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தோம் என்று சொல்லுங்கள். யார் தடுப்பார்கள்? இது உங்களுடைய நல்ல ஆலோசனை சிவாச்சாரியாரே. மிக்க நன்றி. நாம் ஜாதியில் வேறுபட்டிருக்கலாம். நீங்கள் சிவாச்சாரியாராகவும் நாங்கள் அந்தணர்களாகவும் இருக்கலாம். ஆனால் கோயில் பணியில் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவர்கள். உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிந்ததை உங்களிடம் சொல்கிறேன். இப்போது போய் வாருங்கள். திருஞான சம்பந்தனுக்கும் அவர்களை குனிந்து நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டான். சிவாச்சாரியார்கள் ஒருவரையொருவர் பார்த்து முறுவலித்து கொண்டார்கள். என்ன திடீரென்று அந்தணருக்கு ஓதுவார் மீது அக்கறை? அரசாங்கம் அக்கறை கொள்ள சொல்கிறதே. என்ன சொல்கிறது? ஆரியம் பாடினால் மட்டும் போதாது, தமிழும் பாட வேண்டும் என்று அரசாங்கம், குறிப்பாய் சக்கரவர்த்தி வற்புறுத்துகிறார். இப்பொழுதே அணைத்து கொண்டால் பிற்பாடு உதவும் அல்லவா? அதுதானே பார்த்தேன். கூப்பிட்டு இளநீர் தரும் கருணை பொங்குகிறதே என்று. அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் சிறு புலிகளோடு தேவர் அடியார்கள் 15 பேர் கோயிலுக்குள் வர அவர்கள் சிரித்த சிரிப்பும் ஒன்றாக கலந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.